அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கலாம். இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கலாம். இந்த மாதம் உங்கள் வருமானம் உயரலாம். உங்களால் பணத்தை கணிசமாக சேமிக்க முடியலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படலாம். நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரலாம். அது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கலாம். நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது உங்களுக்கு மன அமைதியை அளிக்கலாம். உங்கள் செயல்களில் வெற்றி காண உங்கள் முன்னோர்களின் ஆசி துணை நிற்கும். மேலும் உங்கள் சூழலில் நீங்கள் பெயரும் புகழும் பெறலாம். ஆன்மீக குருமார்களின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ஆன்மீக மேம்பாடு அறிவீங்க. புதிய முயற்சிகள் எதையும் நீங்கள் மேற்கொள்ள வேணாம். வழக்கமான செயல்களை மட்டும் செய்யுங்க. நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த பணிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை அளிக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படும் திடீர் பிரச்சனைக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். இதனால் உங்கள் செலவு அதிகமாகலாம். எனவே நஷ்டத்தை தவிர்க்க அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயலுங்கள். உங்கள் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள கடன் வாங்காதீங்க. 3ஆம் நபரின் தலையீட்டை உங்கள் குடும்பத்துக்குள் அனுமதிக்காதீங்க. உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் கோபத்தை குடும்ப நபருடன் வெளிப்படுத்தாதீங்க.
காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும் பொழுது, கடந்த கால கஷ்டங்களை சமாளித்து இந்த மாதம் நீங்கள் உறவில் மகிழ்ச்சி காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவதில் இருந்து வந்த தடைகள்லாம் இனிமேல் நீங்க போகுதுங்க. குடும்ப உறவில் மகிழ்ச்சி காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரலாம். இது உங்கள் பிணைப்பை அதிகரிக்கும். ஒற்றையர்கள் காதலில் ஈடுபட வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. இதனால் அந்யுன்யம் கூடும். உங்கள் தாம்பத்திய வாழ்வு சிறக்கும். ஒருவர் மற்றவரின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொள்வீங்க. இதனால் உறவில் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் துணையுடன் நீங்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. புதிய நபர்களை சந்திப்பீங்க. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த மாதம் சுமூகமான நல்லுறவை பராமரிக்க அனுகூலமான மாதம்தான். அடுத்தது நான் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். இந்த மாதம் உங்கள் வருமானம் பெருகும். சேமிப்பு கணிசமாக உயரும். உங்கள் உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் பொருள்களை நீங்கள் வாங்குவீங்க. வீடு, நிலம், வண்டி, சொத்து போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் வரலாம். இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெளிநாட்டு நிலங்கள் மற்றும் வருமானம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். உங்கள் பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் புதிய நபரின் வருகையால் செலவினங்கள் கூடும். உங்கள் குடும்ப விஷயங்களில் பிறரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. பிறருடன் இடைவெளி விட்டு பழகுவதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம். குழந்தைகளின் மேம்பாடு கருதி பணத்தை முதலீடு செய்வீங்க. இந்த மாதம் விருந்து விசேஷங்களுக்கு செலவுகளை மேற்கொள்ளும் நேரம்தான். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம், தொழில். இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் கணிசமான வளர்ச்சி அளிக்கலாம். வேலைக்கான போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெறலாம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம். நிர்வாகம் சார்ந்த உத்தியோகத்தின் மூலம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கலாம். நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட போகிறீங்க. இது உங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற வழிவகுக்கும். நீங்கள் பணியில் சாதனைகளை புரிவீங்க, முன்னேறுவீங்க. பணியிடை சூழலில் உங்கள் எதிரிகளை வெற்றி காண்பீங்க. வேலை முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மூலம் பொருளாதார ஏற்றம் காண்பீங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு புதிய திட்டங்களை வகுப்பீங்க. முதலீடுகள் மூலம் கணிசமான ஆதாயம் பெறுவீங்க. தொழில் புரிய இடத்தில் பணியாளர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து அளிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர்வதன் மூலம் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் காணலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். முகம், கண், இடுப்பு, முதுகுத்தண்டு, குடல் மற்றும் மலச்சிக்கல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் ஒரு சிறந்த காலமாகும். எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கலாம். எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றி சரியான உணவை கடைபிடித்து ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். ஏப்ரல் உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு சாதகமான மாதமாகும். உங்கள் குருவின் ஆசீர்வாதத்தை பெறுவது சாத்தியமாகும். இது அதிக மதிப்பெண்களை பெற உதவும். உங்கள் இலக்கை அடைய உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உறுதுணையாக இருக்கும். கல்வியில் வெற்றியையும் வளர்ச்சியையும் அடைய ஆசிரியர்களின் உங்களிடம் சிறப்பு கவனம் செலுத்தலாம். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் சுற்றுச்சூழலில் நண்பர்கள் மற்றும் பிற நபர்களுடன் சுமூகமான உறவை பேணுவது சாத்தியமாகும். உயர்கல்விக்கான நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இது உங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. உங்கள் கல்விக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வது சாத்தியமாகும். கல்வி வளர்ச்சியின் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். சுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 9, 10, 14, 15, 21, 23, 26, 27, 28, 29. அடுத்தது அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 3, 4, 7, 8, 16, 17, 18, 19, 20, 30. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.